தினமொரு வசனம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் வசனம் 18. பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறங்கூறுகிறவன் மதிகேடன். விளக்கம். உங்களுடைய ஆள்காட்டி விரல் மற்றொருவரை சுட்டி காட்டும் போது மற்ற விரல்கள் உங்களை சுட்டி காட்டுகின்றன. இதை முயற்சித்து பாருங்கள். உங்களுடைய ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் உங்களுக்கு எதிர் திசையில் நீட்டுங்கள். உங்களுடைய கையின் மற்ற 3 விரல்கள் எந்த திசையை சுட்டி காட்டுகின்றன என்பதை கவனியுங்கள். அவை நேரடியாக உங்களை சுட்டி காட்டுகின்றன. அடுத்த முறை நீங்கள் மற்றொருவரின் தவறுகளை சுட்டிக்காட்டும் போது இதை நினைவில் கொள்ளுங்கள். நாம் ஒரு நபரை சந்தேகிக்கும் போது நாம் அவரை குறித்து உடனடியாக தீர்மானிப்பதற்கும் பதிலாக சந்தேகத்திற்குரிய நபரின் கருத்துக்களை கேட்டறிந்து உண்மைகள் அனைத்தும் வெளியான பின்பு நம்முடைய தீர்ப்பை முடிவு செய்ய வேண்டும். மோசேயினுடைய நியாய பிரமாணத்தின்படி 2 அல்லது 3 சாட்சிகள் இல்லாமல் ஒரு மனிதனின் மீது குற்றம் சுமத்த முடியாது. உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்யும் ஒரு கிறிஸ்தவனை எவ்வாறு கையாள வேண்டுமென்று இயேசு போதித்த போது அவர் இந்த நியமத்தை வலியுறுத்தினார். எனவே ஒருவர் உங்களுக்கு விரோதமாக தவறு செய்தால் அவரை குறித்து மற்றவர்களிடம் அவதூறாக பேசுவதற்கு பதிலாக அவருடன் சமரசம் செய்யும்படி முதலாவதாக அவரை தனிமையில் சந்தியுங்கள். அவர் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு அதை கைவிடுவதற்கு மறுத்தால் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு மற்றொருவர்களுடைய உதவியை நாடுங்கள். ஒருவர் மற்றொருவரை குறித்து அவதூறான ஒரு செய்தியை உங்களிடம் கூறும்போது அதை இன்னுமாக பரப்புவதற்கு முயற்சிக்காதீர்கள். மாறாக அதை உங்களிடம் கூறின நபர் இந்த வேதாகம வழிமுறைகளை பின்பற்றும்படி அவரை ஊக்குவியுங்கள். தேவனுடைய பிள்ளைகள் கெட்ட சிந்தையையும் பொய்களையும் பரப்பாமல் அன்பையும் உண்மையையும் மற்றவர்களுக்கு அளிக்கும் வாய்க்காலாக விளங்க வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிறர் மீது அன்பும் அக்கறையும் பாசமும் கொண்ட மனிதனாகவும் பிறர் மீது அவதூறு சொல்லாத மனிதனாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.